ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம 6வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். ஆண்டாள் நாச்சியார் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு ஆத்து கதவையும் தட்டி அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பேரை சொல்லி ஒரு உதாரணத்தை கொடுத்து எழுந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி எழுப்புறா. நம்ம போய் பெருமாளெல்லாம் செவிக்கணும், நான் கைங்கரிய செல்வத்தை நம்ம பெறணும் பெருமாள் கிட்டேருந்து, அதனால் எழுந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி எழுப்புறா. அந்த வகையில் காஞ்சி அண்ணா சுவாமிகள் ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆண்டாள் குழந்தைகளை எழுப்பல, ஆழ்வாரை தான் எழுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு பேரை கொடுத்து எழுப்புறா அப்படின்னு சொல்லி சுவாமிகள் நிர்ணயம் பண்ணியிருக்கா. அதை ஒட்டி தான் நம்ம இனி வரும் நாட்களில் எந்தெந்த பாசுரத்தில் எந்த ஆழ்வாரை ஆண்டாள் எழுப்புறா அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்க போகிறோம். இன்றைக்கி முதல் பாசுரத்தில் ஆண்டாள் தன்னோட தகப்பனாரான பெரியாழ்வாரை தான் பிள்ளாய் அப்படின்னு சொல்லி எழுப்புறான். ஏன் பிள்ளாய் அப்படின்னு அவள் கூப்பிடுறா அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியாழ்வார் முன்னாடி அழகாக கருட சேவையில் பெருமாள் காட்சி கொடுத்த போது ரக்ஷத்வா தன்மையை நன்னா தெரியும் ஆழ்வாருக்கு. பெருமாளுக்கு எந்த தீங்கும் வராதுங்கிறதும் தெரியும். இருந்தாலுமே அவருக்கு பெருமாள் பேரில் ஒரு பொங்கும் பரிவு வந்ததுனால திருப்பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணி சீக்கிரம் இங்கிருந்து போய்டு, இங்கே நிறைய துஷ்டர்கள்லாம் இருக்கா, உனக்கு அவளால் தொந்தரவு வரும், பெருமாளே கிளம்பிடுன்னு மங்களாசாசனம் பண்ணுறான். அதனால தான் ஆண்டாள் அழகா பிள்ளா எழுந்துக்கோ அப்படின்னும் கூப்பிட்றான். அப்புறம் எப்படி பாசுரங்கள் அவள் அப்பா அந்த பெரியாழ்வார் திருமுறையில் அழகாக அமைச்சாரோ அதே வார்த்தைகளை தான் ஆண்டாலும் இங்கே எடுத்து அவள் கையாள்றா. புள்ளரையன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெரியாழ்வாரும் ரொம்ப அழகாக பாசுரத்தில் பாடியிருக்கா, பூத்தனாவதத்தையும் பாடியிருக்கா. அதே மாதிரி தான் ஆண்டாலும் இங்கே கையாண்டு சீக்கிரமாக எழுந்துக்கோங்கோ, கோயிலில் பறவை சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டு சூரியன் பொலந்து அப்படியே புறப்பட்டு வரா, அதனால் எழுந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறா. ஏன் முதல்ல எடுத்த உடனே பறவை சத்தத்தை பற்றி ஆண்டாள் ரொம்ப பிரசித்தமாக சொல்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியாழ்வார் எப்போதுமே தோட்டத்தில் தான் நிறைய கைங்கரியம் பண்ணி புஷ்ப கைங்கரியம் தானே பண்ணியிருக்கா. ஸோ தோட்டத்தில் தான் நிறைய நேரம் அவருக்கு இருக்க வேண்டி வருதுனால அவருக்கு எடுத்த உடனே அவரோட காதில் இந்த பறவை ஒலி சத்தங்கள் தான் நிறைய கேட்கும். ஏன்னா காலங்கத்தை சூரியன் உதயமாறச்சு பறவைகள்லாம் அழகாக கிச்சின்னு சத்தம் போட்டு அப்படியே பறக்கும் இல்லையா. அதனால தான் பெரியாழ்வாரும் அந்த மாதிரி பறவை சத்தங்களை பற்றியெல்லாம் பாசுரத்தில் சொல்லியிருக்கா. நம்ம ஆண்டாலும் கையாண்டிருக்கா. இன்னைக்கு கீர்த்தனா இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக சங்கராபரணம் ராகத்தில் பாடியிருக்கா. கேட்டு அனுபவிங்கோ. மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ति सोशिष्टायां सृजिनिकलितं या पलाकृत्य पुङ्क्ते गोदादस्यै नमयितमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினீ கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாண்டம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புள்ளும் சீலம் வேணகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளும் சீலம் வேணகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்தீராய் பேய்முனை நல்
கள்ள சகடம் கல கழிய காலோச்சி வெள்ள தரவில் துகிலமர்ந்த வீத்தினை உள்ளது கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரும் பாவாய் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரும் பாவாய். சூடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம்.